This video sponsored by SBO Digital Marketing. ஹாய் மக்களே, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஹோம் மேக்கர், என் கையில் வெறும் மொபைல் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடுறேன் அப்படின்னா இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணுன்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போமோகிரானட் அதோட நன்மைகள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதுளை பழம், அதான் நம்ம போமோகிரானட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இந்த மாதுளை பழத்துக்கு அயல் நாடுகளில் இன்னொரு பேரும் இருக்குது. அது பேர் சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்களிலேயே பழமையானது, சிறந்தது மாதுளை பழம்தான். உலகமெங்கும் பார்த்திங்கன்னா 720 வகையான மாதுளை பழங்கள் உள்ளது. ஒருத்தருக்கு நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் பழைய தெம்பு கிடைக்கும். மருத்துவ குணங்களும் அழகை அள்ளித்தரும் நிறைய பெனிஃபிட்டும் இந்த பழங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளேக், புற்றுநோய் போன்றவற்றை குணமாக்கும் மகத்துவம் உடையது. சரி, இப்போ மாதுளப்பழத்தில் உள்ள சத்துக்கள் என்னென்னவோ அது பலனு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். உடலில் நைட்ரிக் ஆக்சைடு என்னும் தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படும். மாதுளை நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. இதனை தொடர்ந்து சாப்பிட்டால் மன அழுத்தம் குறையும். உடல் பயிற்சி செய்வதற்கு முன்னர் ஒரு கைப்பிடி அளவு மாதுளை பழங்களை சாப்பிட்டால் இரத்த ஓட்டம் சீராகி உடல் பயிற்சி செய்வதற்கான ஆற்றலையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் மாதுளை பழத்தில் உள்ள எல்லாஜிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படும் கருமையும் தோல் புற்றுநோயையும் தடுக்கும். மாதுளையில் உள்ள விதைகள் நம் தோலில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டவை. மாதுளை பழத்தை சாப்பிடுவதாலும் அதன் விதைகளில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்கள் மீது தடவுவதாலும் காயம் விரைவில் குணமாகும், அத்துடன் தழும்பும் மறையும். மாதுளை பழச்சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தி தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். இதில் இருக்கும் வைட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகின்றன. தினமும் மாதுளைப்பழம் சாப்பிட்டால் மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்தியை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் செய்யும். அத்துடன் அல்சீமர் மற்றும் மூளை கட்டிகள் வராமல் தடுத்து பாதுகாக்கும். வயோதிக தன்மையை தள்ளி போடும் பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரம் மாதுளை பழத்தின் கொட்டையில் இருந்து தான் தயாரிக்கிறார்கள். மாதுளை பழம் சாப்பிடும்போது அதைவிட அதிக பலன் நமக்கு கிடைக்கும். அயல் நாடுகளில் பார்த்திங்கன்னா பிறக்கும் குழந்தையின் மூளை எந்த பாதிப்பும் வராமல் தடுப்பதற்கு மாதுளை சிறப்பைத்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளைப்பழம் சாறு குடித்து வர குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக வளர துணை புரியும். மாதுளை வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை உடையது. செரிமான பிரச்சனையை சீராக்கி உடல் எடை குறைப்பதற்கும் டைப் 2 வகையான சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரிகிறது. திருமணமான பெண்கள் கருவுறுதல் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளை பழம் சாப்பிட்டு வர ஹார்மோன் குறைபாடு நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைந்து மூட்டுவலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும். இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளை பழ ஜூஸ் குடிக்கலாம். அது உடலில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும், எலும்புகள் வலுப்பெற உதவும். தொடர்ந்து 2 வாரங்கள் மாதுளை பழம் சாற்றை அருந்தினால் இரத்தம் அழுத்தம் குறையும். சமீபத்தில் நடத்திய ஒரு ஆய்வில் ஆன்டி ஆக்சைடுகள் நிறைந்த மாதுளை பழத்தை உண்பதால் ஈறுகள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிகின்றன என்பதை
நிரூபிக்கிறார்கள் ஆய்வாளர்கள். தினமும் 100 மில்லி மாதுளைப்பழச்சாற்றை பருகி வந்தால் இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்ட இரத்தம் இதயத்துக்கு சென்று இதயம் பலம் பெறும். 100 கிராம் மாதுளைப்பழத்தில் எவ்வளோ என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்ப்போம். கலோரி 83, வைட்டமின் சி 17%, வைட்டமின் கே 14%, கார்போஹைட்ரேட்டு 14%, புரதச்சத்து 14%, பொட்டாசியம் 6%, இரும்புச்சத்து 4%, மெக்னீசியம் 3%, கொழுப்பு 1%, நார் சத்து 16%. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை சத்துக்கள் நிறைந்த மாதுளைப்பழத்தின் முத்துக்களை தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடுங்கள். அதில் அதிக அளவு சத்து நிறைந்திருக்கிறது. இது நம் உடலில் பல நன்மைகளை ஏற்படுத்தும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாதுளைப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள், மாதுளைப்பழத்தில் என்னென்ன சத்து இருக்குது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே தினமும் ஒரு மாதுளைப்பழம் எடுத்துக்கங்க. அது நமக்கு நிறைய நன்மைகளை தருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்டை கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.